வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மனித உணர்வுகளை பற்றி, அவருக்கு ஏற்படுகிற பல்வேறு உணர்வுகளை பற்றி ஒரு அருமையான ஒரு சின்ன நூல் சமீபத்தில் படித்தேன். அந்த நூலினுடைய தலைப்பு என்ன? கோபம். கோபம் தான் அந்த நூலினுடைய தலைப்பு. அது ஒரு ஆங்கில நூல். கோபம் தான் அந்த நூலினுடைய தலைப்பு. அந்த நூலில் மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா உணர்ச்சிகளை பற்றியும் டீல் பண்ணுறாங்க. அவன் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி இருப்பான், கவலையாக இருக்கும்போது எப்படி இருப்பான், பதட்டமாக இருக்கும்போது எப்படி இருப்பான், அந்த நேரத்தில் அவனுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், அவன் எப்படி அந்த நேரத்தில் அவன் ரியாக்ட் பண்ணுவான், அவன் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஒரு கவலை இருக்கிறதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஒரு சந்தோஷம் இருக்கிறதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நிறைய விஷயங்கள் அந்த நூல் தொடர்ந்து பேசுது. உதாரணமாக சந்தோஷமாக இருக்கும்போது அவன் நிறையா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேர்டிங்கில் சேர்த்து பேசுவான். ஒரு டிப்ஸ் எனக்கு அது நினைவில் இருக்கிறத சொல்கிறேன். கோபமாக இருக்கும்போது அதே மாதிரி மீனிங்லெஸ் வேர்டை பேசிடுவான். அதாவது அவன் ஒன்று நினச்சி ஒன்று பேசுவான். அது மாதிரிலாம் இருக்கும். அதில் ரொம்ப என்ன கவர்ந்த ஒரு விஷயம், அல்லது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்படி கூட எடுத்துக்கோனா, நான் உள்வாங்கி கொள்ளுகிற விஷயம் என்னென்னா, கோபம் அப்படிங்கிறத நீ கோபப்படக்கூடாது, கோபத்தை குறைச்சிக்கணும், இதெல்லாம் நிறைய காமன் டீச்சிங் சொல்லுவாங்களே. கோபப்படாத, கோபத்தை குறைச்சிக்கோ, கோபம் என்பது பிற செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை அப்படின்னு கூட ஒரு சேயிங் நான் படிச்சிருக்கேன். அடுத்த ஒன்று தப்பு வந்துட்டு போயிடறான், ஒன்று நம்ம கோபப்பட்டு நம்ம உடல் தான் ஆரோக்கிய கேடாகுது. அதனால் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைக்கு பெயர் தான் கோபம்னு கூட ஒரு சேயிங் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த நூலில் கோபத்தை, உன் எதிராளி கோபப்படும் போது அதை நீ எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு ஒரு சின்ன பேசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது சிலர் கோவப்படுறாங்கல்ல, அந்த நூலில் சொல்லி சிலர் கோவப்படுறாங்கல்ல, அந்த கோபத்துக்கு எக்ஸ்டர்னல் ரீசன் ஒன்று இருக்குமா, இன்டர்னல் ரீசன் ஒன்று இருக்குமா. நியாயமாக அவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு தான் உள்ளுக்குள்ளே கோபம் இருக்குமா, ஆனால் அதை வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கே வெக்கமாக இருக்குமா, இல்லை அவங்களுக்கே தயக்கமாக இருக்குமா, அதை சொன்னால் எடுபடாது, அது அநாகரிகமானதுன்னு நினைக்கிறவங்க அந்த கோபத்தை வேறு காரணம் சொல்லி வெளியே காட்டுவாங்களாம். இது ரொம்ப அருமையான ஒரு உளவியல் பூர்வமான ஒரு உண்மை. அந்த அப்போது என்ன வேறு நோக்கமாக யோசிச்சுன்னா, அப்போ அவங்க கோவப்படும்போது அவங்க ரியலாக இதுக்கு கோவப்படல, உள்ளுக்குள்ளே வேற ஒரு காரணம் இருக்குது. அதை சொல்ல முடியாது. அதை சொன்னால் அநாகரிகம்னு அவங்களுக்கே தெரியும், அதை சொன்னால் எடுபடாதுன்னு அவங்களுக்கு தெரியும், அதை சொன்னால் அவங்களை தப்பாக நினச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கோவத்தை வேறு ஒரு காரணம் சொல்லி, ஒரு ஜென்ரல் ரீசனை சொல்லி இப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. அப்போ ஒன்று மேலே கோவப்பட வர்றவங்களை நீ உடனே ரியாக்ட் பண்ணிடாத. உண்மையிலேயே இவங்க எதுக்கு கோவப்படுறாங்க, இந்த கோவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹிடன் ரீசன் என்ன, மறைந்திருக்கிற அவர்களுடைய வன்மம் என்ன, அவளுடைய குரோதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சின்னா, மேலிருந்து வராங்களா இந்த கோவத்தை பார்த்து நீ சிரிச்சிருவேன்னு போட்டுருக்கீங்க. யோசித்து பாருங்கள், உங்கள்கிட்ட கோவப்படுறவங்க கூட ஏன் இப்படி திடீர்னு கோவப்படுறான் அப்படின்னு உங்களை அந்த மேலிருந்த வரையாது ஒன்றுமே இருக்காது, சிம்பிள் ரீசனாக இருக்கும், தேவையில்லாதான் இருக்கும். இதுக்கு போய் எப்படி கோவப்படுறான்னா உள்ளுக்குள்ளே வேற ஒரு ரீசனை மறைச்சி வச்சுருப்போம். அதை சொல்ல முடியாமல் இதை சொல்லி கோவப்படுவோம். அதனால் அந்த நூல் முடிக்கும் போது எனக்கு ரொம்ப மீண்டுமாக அந்த சின்ன நூலை நான் படித்தேன். ஒரு ஊருக்கு போயிருந்த போது, அந்த ஊரில் ஒரு விடுதியிலே தங்கியிருந்த போது, அந்த விடுதியிலிருந்து என்னுடைய கார் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாக போது அந்த விடுதியினுடைய ரிசப்ஷனில் நிறைய நூல்கள் வச்சு, அதில் ஒரு சின்ன நூல் எடுத்து கொஞ்சம் நேரம் படிக்கலான்னு படித்தப்போ ஒரு அற்புதமான இந்த விஷயம் கிடைச்சு. அந்த நூல் முடிகிற போது, உங்களுக்கு கோபப்படுகிறவர்களை முதலில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் எந்த நோக்கத்துக்காக கோபப்படுகிறார்கள் என்று முதலில் கண்டுபிடியுங்கள். அப்படி கண்டுபிடிக்கிற பொழுது அதை வெளியரங்கமாக அவர்கள் காட்ட தயாராக இருந்தால், நல்ல கவனிங்க, உண்மையிலேயே எதுக்கு கோணம் வெளியரங்கமாக காட்ட தயாராக இருந்தால் அந்த கோபத்துக்கு மரியாதை கொடுங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வேற ஒன்றுக்கு கோவப்பட்டாங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் இட் அப்படின்னு அந்த நூல் முடியுது. எனவே கோபப்படக்கூடாது. கோபப்படுறவங்களை உள்வாங்கிக் கொள்வது கூட இன்றைய நாளில் ஒரு சவாலான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்.